ஆசிர்வதியுங்கள். என்ன விஷயமாக இங்கு வந்திருக்கிறாய்? இந்த அடிமையின் புகலிடம் இதுவென்று வந்திருக்கிறேன் சுவாமி. அரங்கனே அனைவருக்கும் புகலிடம். நீ இங்கிருந்து செல்லலாம். ஊரிலே காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை. பாரில் நின் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி என்றுதான் இங்கு வந்திருக்கிறேன் சுவாமி. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடியேனுக்கும் உறவென்று மற்றொருவர் இல்லை. அந்த காரொளி வண்ணன் கண்ணனிடம் போய் கதறு. அவன் உன்னை ஏற்பான். திருக்கோஷ்டி, பெரிய நம்பி, இவனை இங்கிருந்து உடனே சென்று விடச் சொல். ஏனப்பா, இன்னும் ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கிறாய்? புறப்படப்பா. ஏனோ உன்னிடம் எம் ஆச்சாரியார் முகம் காட்ட விரும்பவில்லை. இங்கிருந்து செல். சென்று வருகிறேன் சுவாமி. நம் ஆச்சாரியரின் செய்கை மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் அந்த ஸ்ரீ வைஷ்ணவரிடம் முகம் கொடுத்து பேச மறுத்துவிட்டார்? நம் ஆச்சாரியரின் முடிவிற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். அதை நாம் ஊன்றி பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் உம்மை போல் அடியேனால் இதை சாதாரணமாக ஏற்க முடியவில்லை. சரி, அடியேன் ஆச்சாரியரை சேவித்துவிட்டு புறப்படுகிறேன்.